மாத வாடகைக்கு கார் தேவைப்படுவதாக கூறி சொகுசு கார் உரிமையாளர்களின் கார்களை வாங்கி அடமானம் வைத்தவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். மருந்து விற்பனை பிரதிநிதியான இவர் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மாத வாடகைக்கு கார் தேவைப்படுவதாகவும் காரை வாடகைக்கு தந்தால் மாதம் 30,000 தருவதாகவும் நண்பர்களிடம் தெரிவித்துள்ளார். இதை நம்பிய நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் தங்களது சொகுசு கார்களை வாடகைக்கு கொடுத்துள்ளனர். முதல் மாதம் வாடகை கொடுத்தவர் அடுத்த மாதம் கொடுக்காததால் சந்தேகமடைந்த உரிமையாளர்கள் கார்களை பற்றி விசாரித்துள்ளனர். அதில் 2 கார்களை ரமேஷ் அடமானம் வைத்தது தெரியவர GPS கருவி மூலம் தங்கள் கார்களை தேடி நெல்லை வந்தனர். நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சென்று கொண்டிருந்த ஒரு காரை மடக்கி பிடித்து சந்திப்பு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து ரமேஷையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.